என்னடா இது திடீர்னு ஃபேர் பாக்ஸ் எல்லாம் டைட்டா இருக்குன்னு பார்த்தா நேத்து நைட் ஒர்க் அவுட் பண்ணதே மறந்துட்டேன். அப்ப இவ்வளவு நாளா பண்ணலன்னு கேட்டீங்கன்னா ஆமா பண்ணல. 1.5 மாசமா ஓரம் தூக்கி வச்சுட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற என்னவா இருக்கும்? காசு தான். கமிட்மெண்ட் நிறைய ஆகி போச்சு. கமிட்மெண்ட் சரி பண்ணணும்னா காசு வேணும். காசு வேணும்னா வேலைக்கு போகணும். பாடிக்கு புரோட்டீனா பிள்ளைங்க படிப்பான்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க படிப்பு தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. வேலைக்கு போற இடத்துல பூவா தான் போடுவாங்க. புரோட்டீனும் சேர்த்து போட மாட்டாங்க. பாவம் அவங்களே கஷ்டவாளியா தான் இருப்பாங்க. போற இடத்துல புரோட்டீன் எதிர்பார்க்க முடியுமா? போறதை சாப்பிட்டு கம்முன்னு வந்துடணும். வேலைக்கு போற இடத்துல ஏங்க என்னோட ஒரு நாள் புரோட்டீன் கொள்ளு 150 கிராமுங்க, இவ்வளவு ஃபேட் எடுக்கிறேன், இவ்வளவு ஃபைபர் எடுக்கிறேன்னு சொன்னா அவங்க கையில விளக்க மாத்தி எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன மேனாவு கூட திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா நேத்து காலைல எழுந்து கண்ணாடியில பாடியை பார்த்தேன். பாடைக்கு ஏத்துற பாடி மாதிரியே ரெடியா இருந்தது. இதுக்கு மேல விட்டா கண்டிப்பா பாடியில் ஏத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் பவர் ஏத்தலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப மட்டும் இந்த காசு கமிட்மெண்ட் எல்லாம் குறுக்க வந்து நிக்காதான்னு கேட்டீங்கன்னா 2 தொகுதியா பிரிச்சுட்டேன். ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல 100 கிராம் புரோட்டீன் எடுக்கிறோம், 8 மணி நேரம் தூக்குறோம், கரெக்டா ஒர்க் அவுட் பண்றோம், உரத்து கிடையாது, விட்டா 6 கிலோ திருப்பி எடுக்கிறோம். புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி அவ்வளவுதான், இது வேலைக்கு ஆகுதுன்ட்டு விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா அதுல அடிக்கிற மாதிரி ஒரே அடியா அடிச்சு மேல வந்துருவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 47 கிலோல இருந்து 75 கிலோ வரைக்கும் கொண்டு வந்தேன். திருப்பி என்னால கண்டிப்பா கொண்டு வர முடியும். சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பழம் கொடுத்துட்டு போயிடாதீங்க.